ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நம்ம சேனல்லேருந்து ஜிஎஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க இருக்கோம். ஸோ அதுக்கான டேட் எப்போ ஆரம்பிக்க இருக்கோம்னா 25ஆம் தேதி அன்னிலேருந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு இப்போயே போடுறேன்னா, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போயே வீடியோ போட்டு டெஸ்ட்டை கொஞ்சம் லேட்டாக வைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணட்டும். ஸோ ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம டெலகிராம் குரூப்பில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலாம். ஸோ உடனே போய் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேஜ் எப்படி நடக்கலாம், அதையும் டெலகிராம் குரூப்பில் தான் நடக்கும். ஸோ அதுக்கான லிங்கையும் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான டெஸ்ட்டு 25ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் பாலிட்டி எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 1ல் இருக்கும். ஸோ இதே மாதிரி டெஸ்ட்டு மொத்தம் 10-15 டெஸ்ட்டு இருக்குது. ஸோ இதில் நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் அத்தனையும் நீங்கள் அட்டன் பண்ணாலே ஒரு 75க்கு 65 எடுத்துடலாம். ஸோ அதுக்கு கேரண்டி தான். நீங்கள் ஒன்று விடாமல் எல்லாம் படிக்கணும். ஸோ நான் எப்படின்னா மெட்டீரியல் சிலபஸ் கொடுத்துருவேன். ஸோ மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி நடக்குன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் நடக்கும். ஸோ நைட்டு ஒரு 8 மணிக்கு நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பிடிஎஃபை நான் உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் செட்டை டெஸ்ட் எழுதிட்டு மொத்தம் 75 கொஸ்டின் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் டெஸ்ட் எழுதிட்டு 9 மணிக்கு நான் ஆன்சரை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்கள் நேம் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கன்னு நம்ம குரூப்பில் போட்டுவிட்ருங்க. ஸோ நீங்கள் போட்டு விட்ட பிறகு நான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் அடுத்த நாளை நான் உங்களுக்கு அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டையும் நான் ரெடி பண்ணி நம்ம குரூப்பில் போட்டுவிட்ருவேன். ஸோ இது மாதிரி மொத்தம் 15 டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணாலும் போதும், 75க்கு 65 எடுத்துடலாம். இந்த டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஸோ எந்த ஒரு பைசாவும் தேவையில்லை. ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு அதனால் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் யாரும். ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்த்துன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஒர்த்து இல்லைனா நீங்கள் வேறு எதுவும் ஃபாலோ பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேஜுக்காக தயாராக இருங்க. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே கமெண்டில் கேளுங்க. ஆல்ரெடி தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் மேக்ஸ் கவர் ஆகாது. ஸோ மேக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் பேஜ் நான் விரைவில் ஆரம்பிப்பேன். ஜிஎஸ் டெஸ்ட் பேஜில் மேக்ஸ் கவர் ஆகாது. மேக்ஸ் தவிர மற்ற எல்லாமே கவர் ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம குரூப்பில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜும் போயிட்டுருக்கு. இப்போ ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேஜும் ஆரம்பிக்க இருக்கோம். இது போக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அதுக்கடுத்து மேக்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜும் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க. ஸோ உடனே போய் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.